இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்ற சத்தியத்தை தான் நாங்கள் கற்று வருகின்றோம். අප සියලු දෙනා දන්නා පරිදි මේ දවස්වල අප ඉගෙන ගනිමින් පැමිණෙන බයිබල් පාඩම නම් යේසුස් වහන්සේගේ ඊමේදී ඔසවා ගනු ලබන්නේ කවුද? அந்த தலைப்பிலே கடந்த 2 வாரங்களாக நாங்கள் புத்திமான்கள் யார், මේ තේමාව යටතේ ප්‍රඥාවන්තයින් කවුද? புத்திமான்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று ஏசாயா 57ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் சொல்லுகின்றது. ප්‍රඥාවන්තයින් ඔසවා ගනු ලබනවා කියා යෙසායා 57 වන පරිච්ඡේදයේ පළවෙනි පදය සඳහන් කරනවා. இந்த புத்திமான்களோட விஷயத்தில் கூட இன்னும் பல காரியங்கள் இருக்கின்றது. நாம் அவிதமாக ஒவ்வொன்றையும் விஸ்தாரமாக ஆழமாக விரிவாக கற்றுக்கொள்ள போவோமே ஆனால் நம்முடைய ஜீவிய நாட்கள் போதாது. ප්‍රඥාවන්තයින්ගේ තේමාව යටතේ තවත් බොහෝමයක් තිබෙනවා. සවිස්තරාත්මකව මේ සියල්ල ඉගෙන ගන්නට නම් අපගේ ජීවිතයේ කාලය පවා මදිය. ஆகையால் நீங்களும் கூட இந்த காரியத்தை ஒத்துழைத்து நீங்களும் கூட வேதத்தை தேடி வாசித்து நீங்கள் யாவரும் புத்திமான்களாக ஜீவிக்க வேண்டியது அவசியம். එම නිසා ඔබද මේට සහයෝගය දක්වමින් දේව පාඨයන් සොයා දැනගනිමින් ඔබගේ ජීවිතයන් ප්‍රඥාවන්තයින් ආකාරයට ගොඩනගා ගත යුතුයි. அதே ஏசாயா 57ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலே நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 57 වන පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ ධර්මිෂ්ඨයන් ඔසවා ගනු ලබන සම්බන්ධයෙන් පවසා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේවදරුවනි, காலாகாலங்களாக நீதிமான்கள் இந்த பூமியிலே ஜீவித்திருக்கிறார்கள். කාල වකවානුවක් පුරාවට ධර්මිෂ්ඨයන් මේ පොළවේ ජීවත් වූවා. நீதிமான்கள் என்றதான தேவனுடைய பார்வை, தேவனுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள் ஜீவித்திருக்கிறார்கள். උන්වහන්සේගේ බලාපොරොත්තුවේ හැටියට බොහෝ දේවදරුවන් ධර්මිෂ්ඨයන් ලෙස ජීවත් වූවා. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நாங்கள் கிருபையின் காலத்துக்கு ஏற்ற நீதிமான்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகின்றார். මේ කරුණාවේ සමයේදී උන්වහන්සේ කැමති වෙනවා ධර්මිෂ්ඨයන් ලෙස අප ජීවත් විය යුතුයි කියා උන්වහන්සේ කැමති වෙනවා. உதாரணமாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலே උප්පත්ති 6 වෙනි පරිච්ඡේදයේ 9 වන පදය. பாருங்கள், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக உத்தமனாக இருந்தான். නෝවා තමා සිටියා දවසල සිටියා මනුෂ්‍යයන්ට වඩා සම්පූර්ණ වූ අවංක මනුෂ්‍ය ධර්මිෂ්ඨ මනුෂ්‍යෙක්ව සිටියා. நோவா ஜீவித்தது மனசாட்சியின் காலத்திலே. නෝවා ජීවත් වූයේ හෘද සාක්ෂි කාලයේ. மனசாட்சியின் காலத்திலே அவன் நீதிமானாக இருந்தான். හෘද සාක්ෂි කාලයේදී ඔහු ධර්මිෂ්ඨෙක්ව සිටියා. எல்லா மனுஷர்களும் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். සියලු මනුෂ්‍යයන් නපුරව දකින්න ලැබුවා. அங்கே 5ஆம் வசனம் சொல்லுகின்றது, පස්වන පදයේ மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருந்தது, මනුෂ්‍යගේ දුෂ්ටකම පොළවේ මහත් බවද, இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் பொல்லாதாக இருந்ததாக கர்த்தர் கண்டார். ඔහුගේ සිතේ කල්පනාවල කවර ආරමුණක් නිරන්තරයෙන් නපුරව තිබෙන බව උන්වහන්සේ மனுஷனை දුටුවා. உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். මනුෂ්‍ය සෑදීමෙන්දී උන්වහන්සේ දුක් වූවා. அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருக்கின்றது. ඒ උන්වහන්සේගේ සිතට ශෝකයක් වූවා. சர்வலோகத்தினுடைய ஜனங்கள் விதமாக ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது මුළු මිනිස් සංහතියම මේ ආකාරයෙන් ජීවත් වෙමින් පසුවන්නා වූ நோவா தன் காலத்தில் ஜீவித்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தார். නෝවා තමා ජීවත් වුණා කාලේ සිටියා මනුෂ්‍යයන්ට වඩා ධර්මිෂ්ඨෙක්ව දකින්න ලැබුවා. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். නෝවාගේ දවස්වලදී සිදුනක් සෙම මනුෂ්‍ය පුත්‍රයාගේ දවස්වලදීද සිදු වෙයි. இந்த நாட்களிலும் உலகத்திலே அநேக மனுஷர்கள் அநீதி செய்கிறவர்களாக அநியாயக்காரர்களாக காணப்படுகிறார்கள். මේ ලෝකයේ මේ කාලයේදී පවා මනුෂ්‍යයන් අතරින් බොහෝ දෙනෙක් අධර්මිෂ්ඨ දේවල් කරමින් අයුක්තිය කරනා මනුෂ්‍යයන්ව දකිනවා. ஆனால் என்னை குறித்தும் உங்களை குறித்துமான நோக்கம் என்ன? නමුත් මා සම්බන්ධයෙන්ද ඔබ සම්බන්ධයෙන්ද උන්වහන්සේගේ අදහස කුමක්ද? நாங்கள் இந்த கிருபையின் காலத்துக்கு ஏற்றதான நீதிமான்களாக ஜீவிக்க வேண்டும். අප මේ කරුණාව කාලයට සුදුසුනව ධර්මිෂ්ඨයන් ලෙස ජීවත් විය යුතුයි. உபதேசத்தின் ரீதியாக நீதிமான்கள் ஆகின்றதான சில அனுபவங்கள் இருக்கின்றது. ඉගෙනීම කරනකොටගෙන ධර්මිෂ්ඨයන් වන්නව සමහර අත්දැකීම් තිබෙනවා. அந்த வார்த்தைகள் வசனங்கள் அவற்றை நான் பிற்பாடு சொல்லுகின்றேன். ඒ වචනේ පදයන් පසුව ඔබට දෙන්නම්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. அதை குறித்து வேதத்திலே பல வசனங்கள் இருக்கிறது. මේ සම්බන්ධයෙන් දේවචනේ බොහෝ පදයන් තිබෙනවා. ஒரு வசனம் மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகின்றேன். එක් පදයක් පමණක් පවසමින් මා පසු කර යමි. ரோமர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்திலே රෝම 3 වන පරිච්ඡේදයේ 24 වන පදය. 24ஆம் வசனம். 24
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. இந்த நீதிமான்களாகின்ற அனுபவம் இந்த கிருபையின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுடான மீட்பை கொண்டு இலவசமாக நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். මේ කරුණාවේ කාලයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මිදීම කරනකොටගෙන නොමිලේ ධර්මිෂ්ඨ කරනු ලබනව ඇත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම இப்படியாக நாங்கள் நீதிமான்களாகின்றான பல உபதேசத்தினுடைய படிகள் இருக்கின்றது. මේ ආකාරයෙන් අපව ධර්මිෂ්ඨ කරනු ලබන්නව ඉගෙන්වීමේ බොහෝ පියවරවන් තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நாட்களிலே சொன்னார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ පොළවේ සිටියව කාලෙදී மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 43ஆம் வசனத்திலே මතේ සුභාරංචි පොත 13 වන පරිච්ඡේදයේ 43 වන පදය. அப்பொழுது நீதிமான்கள் தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். එකල ධර්මිෂ්ඨය තමුන්ගේ පියාණන්ගේ රාජ්‍යයේ සූර්යා මෙන් බබලන්නෝය. இந்த இடத்திலே பிதாவின் ராஜ்யம் என்று இயேசு குறிப்பிடுவது சீயோன் எருசலேமை குறிக்கின்றது. මේ සනේ පියාණන්ගේ රාජ්‍ය කියා උන්වහන්සේ සඳහන් කරන්නේ සියොන සහ නව එරුසලමය. சீயோன் எருசலேமில் இருக்கிறவர்கள் தான் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். සියොන සහ නව එරුසලමේ සිටින අය සූර්යා මෙන් බබලනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. அப்படியானால் எல்லாரும் பிதாவின் ராஜ்யத்துக்கு வந்து சேர மாட்டார்கள். එසේනම් සියලු දෙනාම පියාණන්ගේ රාජ්‍යයට පැමිණෙන්නේ නැත. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தன் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொன்னாரே. කෙනෙකු ජලයෙන් සහ ආත්මෙන් නූපදන්නේ නම් ඔවුන් වහන්සේගේ රාජ්‍යයට ඇතුළු වන්නේ නැතයි அது කියලා වහන්සේ කීවා. அது சீயோன் எருசலேமை ஆகிய தேவனுடைய மகிமுள்ள ராஜ்யத்தை காண்பிக்கின்றது. මේ සියොන සහ නව එරුසලම නැමැති උන්වහන්සේගේ තේජාන්විත රාජ්‍යයයි. அந்த ராஜ்யம் அல்லாமல் வேறே இளைப்பாறுதல் ஸ்தலங்களும் கூட தன் ராஜ்யத்தில் இருக்கின்றது. මේ රාජ්‍ය හැර උන්වහන්සේගේ රාජ්‍යයේ තවත් නිවාඩු ස්ථාන තිබෙනවා. சிலர் கேட்பார்கள், சிலுவை கள்ளன் ஞானஸ்நானம் பெற்றானா? සමහරක් අය අසනවා කුරුසියේ සොරා වතුර බොස්මේ ලබා ගත්තාද? இங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். මේ සනේ වතුර බොස්මේ නොගත් අය අත ඔසවන්න. ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். වතුර බොස්මේ නොගෙන සිටිනව අය. சிலர் கேட்பாங்க, சிலுவை கள்ளன் ஞானஸ்நானம் எடுத்தானா? සමහරක් අය අසනවා කුරුසියේ සොරා වතුර බොස්මේ ගෙන තිබෙනවද? சிலுவை கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. කුරුසියේ සොරා වතුර බොස්මේ ගත්තේ ஆனா அந்த නැත. கல்வர்கள் நடுவில் தொங்கின இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். නමුත් කල්වාරි එල්ලෙමින් සිටිනව එම යේසුස් වහන්සේ වතුර බොස්මේ ගත්තා. அந்த கல்வர்கள் நடுவில் தொங்கினான இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். සොරුන් මැද එල්ලෙමින් සිටි එල්ලුනව එම යේසුස් වහන්සේ වතුර බොස්මේ ගෙන ஏன் நீங்க තිබෙනවා. கள்ளனை பாக்குறீங்க? ඇයි ඔබ සොරා දෙස බලන්නේ? இயேசுவை பார்க்கலாம் தானே. යේසුස් වහන්සේ දෙස බලන්න இயேசு පුළුවන්නේ? ஞானஸ்நானம் எடுத்தார். යේසුස් වහන්සේ වතුර බොස්මේ ගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට இப்படியா මහිම ஒரு වේවා. ராஜ்யம் என்கின்ற பிதாவின் ராஜ்யத்தில் நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். පියාණන් වහන්සේගේ රාජ්‍යයේ ධර්මිෂ්ඨයන් සූර්යා මෙන් බබලනවා. ஆனால் நாங்கள் இப்பொழுது கவனிக்க போகிற காரியம், නමුත් දැන් අප සලකන්ට යනව කාරණාව නම් ஒவ்வொரு காலங்களில் நீதிமான்களாக ஜீவித்து தானே தன்னுடைய மனுஷர்கள் இருக்கிறார்கள். සෑම කාලයකම ධර්මිෂ්ඨයන් ලෙස ජීවත් වුණ දේව මනුෂ්‍යයන් සිටිනවා. அவர்களுடைய நல்ல சுபாவங்கள் இருக்கின்றது. ඔවුන්ට යහපත් ස්වභාවයන් තිබුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. அந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? එම ස්වභාවයන් අපගේ ජීවිතයේ දකින්න ලබනවද? அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும் அந்த நாட்களில் தான் நீதிமான்களை பார்க்கிலும் ஒரு மேலான ஒரு நீதியான வாழ்க்கை வாழும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ඒ දවස්වල සිටියව ශුද්ධවන්තයන්ට වඩා ධර්මිෂ්ඨයන්ට වඩා ඊටමත් උතුම් වුණා ශුද්ධ ජීවිතයක් ධර්මිෂ්ඨ ජීවිතයක් ගත කරන පිණිස උන්වහන්සේ අපව කැඳවා තිබෙනවා. பெரிய சுடராக பிரகாசிக்கும்படியாகத்தான், ஒரு பெரிய வெளிச்சமாக தீரும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். මහා තාලෝක කිරණමෙන් බැබලෙන පිණිස උන්වහන්සේ අපව කැඳවා තිබෙනවා. இப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய சுபாவங்கள் கூட இல்லாவிட்டால் මෙන්න මෙයා කරන් තිබෙන උවිතදී අපගේ ජීවිතේ පර්ණගියසන් ශුද්ධවන්තයන්ගේ ස්වභාවය පවා නැතිනම් நம் நிலவரம் என்னவா இருக்கும்? අපගේ தත්වය කෙබඳුද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ சமயம் නාමයෙන් கடந்து போகின்றபடினாலே நான் ஒரு காரியங்கள் சொல்லுகிறேன். වේලාව නැති නිසා කාරණා එකක් දෙකක් පවසන්නම්. முதலாம் சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலே පළවෙනි සාමුවෙල් 24 වෙනි පරිච්ඡේදයේ 17 වන පදය. இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாகிய சவுல் ஒருவனை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான் என்று சொல்லுகின்றான். ඊශ්‍රායෙලේ රජවන්නව සාවුල් කෙනෙකු දෙස බලමින් ඔබ මට වඩා இது ධර්මිෂ්ඨය. நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே சம்பவித்ததான காரியம். මෙය ව්‍යවස්ථාවේ කාලයේ සිඳුන வாசியுங்கள். දෙයකි. කියවන්න. முதலாம் சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம். පළවෙනි සාමුවෙල් 24 වෙනි පරිච්ඡේදයේ 17 වන පදය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகின்றான், දාවිද් දෙස බලමින් සාවුල් පවසනවා, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், නුඹ මට වඩා ධර්මිෂ්ඨය. நீ எனக்கு நன்மை செய்தாய், ඔබ මට යහපත කළා. நான் உனக்கு தீமை செய்தேன். නමුත් මම නුඹට නපුර කළෙමි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ නාමයට இந்த මහිම இடத்திலே වේවා.
பேதம். சவுல் மூலமாக தாவீதை நீதிமான் என்று சொல்லுகின்றார். මේ ස්ථානයේ දේව වචනය සාවුල් කරනකොටගෙන දාවීද් ධර්මිෂ්ඨයෙක් කියා පවසනවා. அருமையானவர்களே, மற்றவர்கள் உங்களை பார்த்து நீங்கள் நீதிமான்கள் என்கிற சாட்சி கொடுக்கிறார்களா? ප්‍රියමැතියනි, අනිත් අන් අය ඔබ දෙස බලමින් ඔබ ධර්මිෂ්ඨයෙක් කියනව සාක්ෂිය දෙනවද? இந்த சாட்சியை பெற தாவீது என்ன செய்தான்? මේ සාක්ෂිය ලබන පිණිස දාවීද් කළේ කුමක්ද? தீமைக்கு பதிலாக நன்மை செய்தான். නපුර වෙනුවට යහපත කළා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ளுகின்றோம்? මේ අප තීරුම් ගන්නේ කුමක්ද? தீமைக்கு பதிலாக நன்மை செய்கிறவர்கள் நீதிமான்கள். නපුර වෙනුවට යහපත කරන්නව අය ධර්මිෂ්ඨයන්ය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. 4 நிலவரங்கள் இருக்கின்றது. සතරාකාර තත්ත්වයන් තිබෙනවා. எல்லாரும் நன்றாக கவனியுங்கள். සියලු දෙනා හොඳට සලකන්න. நான் இந்த காரியத்தை 2 தடவைகள் சொல்லுவேன். මේ කාරණාව මම දෙවතාවක් පවසන්නම්. உலகத்திலே ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ලෝකයේ එක්සෙන කණ්ඩායමක් සිටිනවා. அவர்கள் நன்மைக்கு நன்மை செய்வார்கள். ඔවුන් යහපතට යහපත කරනවා. யாராகிலும் நன்மை செஞ்சா அவங்களுக்கு திருப்பி நன்மை செய்வாங்க, කවුරු හරි යහපත කරා නම් නැවත උන්ට යහපත කරනවා. இல்லையா? ஏதாகிலும் ஒரு பொருள் கொடுப்பார்கள், යම් භාණ්ඩයක් දෙනවා. அது பதிலாக ஒரு பொருள் கொடுப்பார்கள். ඒට නැවතත් තවත් භාණ්ඩයක් දෙනවා. நன்மைக்கு நன்மை செய்கிறவர்கள். යහපතට යහපත කරනවා. அடுத்த கூட்டம் ඊළඟ කණ්ඩායම நன்மை செய்ய மாட்டாங்க, යහපත කරන්නේ ஆனா නැහැ. யாரும் தீமை செய்தார்கள்னு சொன்னா නමුත් කවුරු හරි නපුරක් කරා නම් தீமைக்கு தீமை. නපුරට නපුර. ஒரு வார்த்தை சொன்னா එක වචනයක් කිව්වනම් பதிலடி, පිළිතුර பதிலடி. திருப்பி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. තවත් වචනයක් කියනවා. ஒரு அடி அடிச்சா එක පාරක් දුන්නා නම් திருப்பி அடி. තවත් ஓ, அவர் அப்படி செய்தார், நான் அப்படி செய்தேன். ඔව් එලෙස කළා මම මෙලෙස කළා. தீமைக்கு தீமை செய்யறது. නපුරට නපුර. இரண்டாவது கூட்டம். මේ දෙවන කණ්ඩායම. மூன்றாவது கூட்டம் இருக்கிறது, තුන්වන කණ්ඩායම நன்மைக்கு தீமை செய்யறவங்க. යහපතට නපුර කරන්නව අය. வெளியால நடிச்சிட்டு பின்னால நன்மைக்கு பதிலா தீமை செஞ்சிருவாங்க. පිටතින් ඔවුන් රඟපානවා නමුත් ඇතුළතින් යහපතට නපුර කරනවා. அவங்க தான் செஞ்சாங்களா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. அப்படியாக செய்யறவர்கள். මේ පූසත් කිරිබොනවා වගේ තමයි තිබෙන්නේ නමුත් එලෙස කරනවා. நன்மைக்கு தீமை செய்யறவர்கள். යහපතට නපුර கூட்டம் කරනවා. இருக்குதா இல்லையா? මේ කණ්ඩායමක් සිටිනවද නැද්ද? ஆனால் ஒரு சிறிய கூட்டம் ஜனம் இருக்கிறது. නමුත් කුඩා ස්වල්ප සෙනග කණ්ඩායමක් සිටිනවා. அவர்கள் தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள். ඔවුන් නපුරට යහපත කරන්නව අය. நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? ඔබ කුමන කණ්ඩායමටද අයත් වන්නේ? நான் மறுபடியும் சொல்லுகின்றேன். නැවතත් පවසන්න. குரூப் நம்பர் 1 කණ්ඩායම 1 நன்மைக்கு நன்மை செய்கிறவங்க. යහපතට යහපත කරන්නව අය. நம்பர் 2 නම්බර් දෙවෙනි කණ්ඩායම தீமைக்கு தீமை செய்றவங்க. නපුරට නපුර කරන්නව අය. நம்பர் 3 තුන්වන කණ්ඩායම நன்மைக்கு தீமை செய்றவங்க. යහපතට නපුර කරන්නව අය. நம்பர் 4 හතරන කණ්ඩායම தீமைக்கு நன்மை செய்றவங்க. නපුරට යහපත කරන්නව අය. நான் இப்ப ஒண்ணுண்டா சொல்றேன், நீங்க அல்லேலூயா சொல்றீங்களா? මම එකින් එක කියනවා ඔබ හලෙලුයා කියා පවසනවා. நம்பர் 1 අංක 1 நீங்க நன்மைக்கு நன்மை செய்றது இல்லையா? යහපතට යහපත කරන්නේ නැද්ද? இயேசு சொன்னார், ඒසන්සේ කීවා உலகத்தார் அப்படி செய்கிறார்களே, ලෝකයා මෙලෙස කරනවා. அஞ்ஞானிகள் அப்படி செய்கிறார்களே, අඥානින් මෙලෙස කරනවා. அவங்களை நேசிக்கிறவர்கள் நீங்கள் நேசித்தால் என்ன பிரயோஜனம்? ඔබට ප්‍රේම කරන්නව අයට ඔබ ප්‍රේම කරනවා නම් කුමන அஞ்ஞானிகளும் ප්‍රයෝජනයක්ද? பாவிகளும் அப்படி செய்கிறார்கள். අඥානින් සහ පව්කාරීන් එලෙස කරනවා. நம்பர் 2 අංක 2 தீமைக்கு தீமை செய்றவங்க. இல்ல, நான் உங்களை அல்லேலூயா சொல்ல சொல்றேன். நீங்க தீமைக்கு தீமை செய்றது இல்லையா? ඔබ නපුරට නපුර කරන්නේ නැද්ද? சில வசனத்தை மாத்திடுவாங்க. සමනක අය වචනේම මාරු කරනවා. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தில் கொடு. එක කමුලකට පහර දුන්නා නම් අනිත් කමුල හරවන්න. வசனம் சொல்லுது மறு கன்னத்தையும் கொண்டு மறு கன்னத்தில் கொடுத்துடுவார்கள். අව පදේ කියන්නේ කුමක්ද? අනිත් කමුලත් හරවන්න කියා නමුත් මොවුන් අනිත් කමුලටත් පහර கர்த்தருக்கு දෙනවා. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ இந்த නාමයෙන් 4 குரூப்ல நீங்க யார்? කණ්ඩායම හතරෙන් ඔබ කවුද? சரி, இப்ப நான் கடைசியா கேக்குறேன், நாங்க யாரா இருக்கணும்? අප කවුරුන්ව සිටිය යුතුද? நம்பர் 4 இருக்கணும். අංක 4ව සිටිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. பலரும் வேற வேற பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறார்கள். බොහෝ දෙනා වෙනත් වෙනත් ප්ලැට්ෆෝම් වල සිටිනවා. இயேசுவின் வருகைக்கு போக விரும்புகிறவர்கள், යේසුස් වහන්සේගෙමට යන්න කැමති වෙනවා. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே. ஆனால் ධර්මිෂ්ඨයන් ලෙස ඔස්වා ගන්න ලබන්නට නම් அன்றைக்கு சவுல் சொன்னான், தாவீதே, நான் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்தாய். එදා සවුල් කීවා දාවීද් මම නුඹට නපුර කෙලිමි නමුත් නුඹ මට යහපත කෙලෙහි. நீங்க இந்த 1 சாமுவேலை நன்றாக படித்து பார்த்தீர்களே, ஆனால் ඔබ මේ පළවෙනි සාමුවෙල් පොත හොඳට කියවා බැලුවා නම් 21 தடவைகள் தாவீதை கொல்லும்படியாக சவுல் முயற்சி செய்திருக்கிறார். දාවිත මරණ පිණිස සවුල් 21 වතාවක් තැත් කළා. 3 முறை ஈட்டியினாலே சிவரோடு சேர்த்து
குத்தி கொல்லும்படியாக முயற்சி செய்திருக்கிறான். තුන් මතාවක් ඊතලය කරනකොටගෙන බිත්තියට තබයින් අනින්ට ඔහු තැත් කළා. தன்னுடைய மகளாகிய மீகாள் மூலமாக கொல்லும்படியாக முயற்சி செய்திருக்கிறான். තමාගේ දියණිය වන මිකායල් කරනකොටගෙන මරන්ට බැලුවා. தன்னுடைய மகனாகிய ஜோனத்தான் மூலமாக கொல்லும்படியாக முயற்சி செய்திருக்கிறான். තමාගේ පුත්‍රයා වන යොනතන් කරනකොටගෙන මරන්ට තැත් කළා. தன்னுடைய சேவர்கள் மூலமாக கொல்லும்படியாக முயற்சி செய்திருக்கிறான். තමාගේ සේනාව කරනකොටගෙන මරන්ට තැත් කළා. பெலிஸ்தருடைய கையிலே போய் தாவீது விழும்படியாக தந்திரமான காரியங்களை எல்லாம் அவன் உண்டாக்கி அப்படியாக கிரியை செய்திருக்கிறான். පිලිස්වරුන්ගේ හස්සයට දාවීද් වැටෙන පිණිස වංචා සහගතව ක්‍රියා කළා. கடைசியாக தானே தாவீதை தேடி கொல்லும்படியாக புறப்பட்டான். අවසාන වශයෙන් තමාම දාවීද් සොයා යමින් මරන්ට තැත් சவுலை කළා. கொல்லும்படியான சந்தர்ப்பங்கள் தாவீதுக்கு கிடைத்தது. සාවුල මරණ පිණිස දාවීදට දවස්වල් ලැබුණා. ஆனால் அவன் அவ்விதமாக செய்யவில்லை. නමුත් ඔහු එලෙස කළේ නැත. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லுகின்றான், தாவீதே நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். මේ අවස්ථාවේදී තමයි ඔහු පවසන්නේ නුඹ මට වඩා ධර්මිෂ්ඨය. ஒரு சான்ஸ் கிடைத்தது. சவுல் நல்ல தூக்கம், அவன் கிட்ட போயிட்டு ஈட்டியேன் தண்ணி சம்பயம் எடுத்துட்டு வந்துட்டான். එක් අවස්ථාවක් ලැබුණා. සාවුල මරණ පිණිස සාවුල් නිදමින් සිටියා. එවිට ඔහු වතුරත් ඊතලයත් අරගෙන ආවා. இன்னொரு சந்தர்ப்பத்துல சால்வேன தொங்கல வட்டிட்டு வந்துட்டான். තවත් අවස්ථාවකදී සලුවේ කෙළවරක් පමණක් කපාගෙන அதே පැමිණියා. தாவீது மனசுக்கு சரியில்லை. வேதம் சொல்லுகிற தாவீதுடைய மனது அடித்து கொண்டிருந்ததாம். දාවිද්ගේ මනස ඒට දුක් වුණා කියා දේ වචනේ පවසනවා. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கையை போட்டு குற்றமில்லாமல் போகின்றவன் யார்? ආලේපෙලත් තැනතට විරුද්ධව අත දමින් නපුර කරන්නේ කවුද? அருமையான தன்னுடைய பிள்ளைகளை உங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தீமைக்கு நன்மை செய்தீர்களா அல்லது தீமைக்கு தீமை செய்தீர்களா? ප්‍රේමණීය දේවදරුනි ඔබ සෝසි කර බලන්න. ඔබ නපුරට නපුර කළාද නපුරට යහපත කළාද? வேதத்தில் சில மனுஷங்களை குறித்து படிக்கிறோம். දේවජනේ සමහර මනුෂ්‍යයන් සම්බන්ධව අපි ඉගෙන ගන්නවා. ஜோசேப் යෝසෙප් அவன் தீமைக்கு நன்மை செய்தவன். ඔහු නපුරට යහපත කළා. தாவீது දාවිත් தீமைக்கு நன்மை செய்தவன். නපුරට යහපත කළා. ஸ்தேவான் ස්තේපන් தீமைக்கு நன்மை செய்தவன். නපුරට යහපත කළා. எலிசா එලිෂා தீமைக்கு நன்மை செய்தவன். නපුරට යහපත කළා. இப்ப சொல்லுங்க, எலிசா தீமைக்கு நன்மை செய்தான். එලිෂා නපුරට යහපත කළේ කුමන අවස්ථාවේදීද? ஒரு முறை எலிசாவை பிடிக்கிறதுக்கு பெரிய ஒரு சேனையை வந்துட்டுது. එක්තරා අවස්ථාවකදී එලිෂාව වටලන පිණිස සේනාවක් පැමිණියා. அவனை பிடிச்சிட்டு கொண்டு போகும்படியா. ඔව් අල්ලාගෙන යන පිණිස. அவனை பிடிச்சு கொண்டு போயிருந்த வழியில் என்ன செஞ்சிருப்பாங்க? ඔව් අල්ලාගෙන ගෙන ගියා නම් කුමක් කරන්නට ඇද්ද? அவனை அடிச்சு கொண்டு போயிருப்பாங்க. ඔව්ට පාර දෙමින් ගෙන යන්නට ඇති. குட்டி குட்டி கொண்டு போயிருப்பாங்க. ඔව්ට අනිමින් ගෙන යන්නට நான் ඇති. எலிசா என்ன செய்கிறான்? නමුත් එලිෂා කළේ කුමක්ද? எல்லாருக்கும் கண்மயக்கம், குருட்டாட்டம் உண்டாக்கி ඔවුන් සියලු දෙනාටම අන්ධභාවය පහළ எல்லாரும் කළා. தேசத்து நடுவுல கொண்டு வந்து සියලු දෙනාව දේශයේ මැදට ගෙනවිත් எல்லாரையும் பாய் போட்டு உட்கார வச்சு පැදුරු දමා වාඩි වෙන්න எல்லாருக்கும் සැලසුමින් நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பினான். සියලු දෙනාට හොඳ ආහාර දෙමින් යෙව්වා. நீங்க செய்வீங்களா? ඔබ කරයිද? உங்களை பிடிக்க வர்றவங்கள, ඔබ වල්ලන්ට உங்களை පැමිණෙනවා. விலங்கு போட்டு உங்களை சிறகி கொண்டு போய் வர்றவங்கள ඔබට දඟවල් දමා සිරගත කරන්ට ගෙන යනවා நீங்க අයට ரவி அவசரமா உட்காருங்க. ரவி உட்காருங்க. 20 நிமிஷம் தான் இருக்கு. பாருங்க, எலிசா என்ன செய்கின்றான்? එලිෂා කරන්නේ කුමක්ද? எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறான். සියලු දෙනාට හොඳ ආහාර දෙමින් යෙව්වා. நாம செய்கின்றோமா? අප කරනවද? செய்யலாமா? කරන්න පුළුවන්ද? நமக்கு பிரியமில்லாத நேரம் வந்தா අප ප්‍රසන්න නොකරනව කවුරුව පැමිණියා නම් எப்படி டீ போடுறீங்க? කොහොමද තේ දාන්නේ? யாரும் நேசிக்கிறவங்க வந்துட்டா 2 கிளாஸ் ஸ்ப்ரே கூட. ප්‍රේම කරනව අය කවුරු ආවනම් ලක්ස් ප්‍රේ හැඳි 2යි. இந்த ஆள் சரியில்லை கொஞ்சம். මේ කෙනා නම් හරියන්නේ என்ன නැහැ. சொன்னா கையில கிடைக்கிற சாப்பாடு எடுத்து கொடுத்துருவோம். අතට හම්බෙන ආහාරය අරගෙන දෙනවා. அப்படி செய்கிறீர்கள். මෙලෙස කරනවා. எலிசா தீமைக்கு நன்மை செய்தான். එලිෂා නපුරට යහපත කළා. நம்முடைய இயேசு தீமைக்கு நன்மை செய்தார். අපගේ යේසුස් වහන්සේ නපුරට යහපත தன்னை කළා. சிலுவையில் இறந்தவர்களுக்கு கூட அவர்கள் அவளுக்காக ஜெபிக்கின்றதை பார்க்கிறோம். තමාව කුරුසිපත් කළා අය උදෙසා පවා යේසුස් වහන්සේ යාඥා කළා. நாங்கள் நீதிமான்களா? අප ධර්මිෂ්ඨයන්. தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகின்றான், தாவீதே நீ நீதிமான். දාවිද් දෙස බලමින් සාවුල් පවසනවා, දාවිද් නුඹ ධර්මිෂ්ඨයෙක් කිය. நாங்கள் ரோமர்களை படிக்கின்றோம். අප රෝම පොතේ කියවනවා, நீ தீமையை நன்மையினாலே வெல்லு. ඔබ නපුර යහපතින් ජය ගන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் අප නපුරට නපුර නොකරමින් நாங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். නපුරෙන් ජය නොගෙන නපුර යහපතින් ජයගත යුතුයි. ரோமர் 12:21. රෝම 12:21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ அருமையான වේවා. அப்படிப்பட்டதான சுபாவங்களை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வராமல்
எப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? මේ ආකාර යහපත් ස්වභාවයෙන් අපගේ ජීවිතයට ගෙනෙන්නේ නැතුව අපි උන්වහන්සේගේ මේ දොස්ව ගන්න ලබන්නේ කෙලෙස. தீமைக்கு தீமை செய்து கொண்டு නපුරට නපුර நம்ம කරමින් சபையில அப்படிலாம் பழக கூடாது. සභාවේ අප මෙලෙස පුරුදු නොවී கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි சில මේ சபைகள் වේවා. நடந்த சில சபைகள்ல கதிரைக்கு சண்டை போடுவாங்க. සමහර සභාවල පුටු වලට රණ්ඩු කරනවා. இது எந்த கதிரை? කුමන පුටුවද? இது எந்த இடம்? මේ මගේ තැන. இது என்னுடையது. මේ මගේ. இப்படிலாம் நாங்க செய்யக்கூடாது. මේ වගේ අප කරන්න හොඳ கர்த்தருக்கு නැහැ. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට ஆகார விஷயங்களிலே ආහාර சண்டை සම්බන්ධයෙන් போடக்கூடாது. රණ්ඩු කරන්න හොඳ නැත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ சில වේවා. வாய் தர்க்கங்கள் சபையில සමහර වාද විවාදයන් விசுவாசிகள் மத்தியில ඇදිලිවන්තයන් சில මැද சின்ன காரியங்கள் කුඩා දේවල් நீங்க නිසා சகித்து போக முடியாவிட்டால் ඔබට ஒருவேளை அவங்க உங்களுக்கு தீமை செய்யலாம். ඔවුන් ඔබට නපුරක් அவங்க කරන්න පුළුවන්. மிகவும் அறிந்து கொண்டு உங்களுக்கு செய்ய வேண்டும் சில காரியங்களை செய்யலாம். දැනත් අනිවාර්යෙන් කරන්න ඕන නිසා නපුර කරන්න පුළුවන්. எடுத்துக்கொள்ளப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ඔස්වගන ලබනව දේවදරුවන් වන්නා ඔබ ඔවුන්ට යහපත කළ යුතුයි. பாருங்க, குழியில போட்டதான தன் சகோதரர்களுக்கு ஜோசப் என்ன செய்கின்றான்? බලන්න වලට දැමුවා තමන්ගේ සහෝදරයන්ට යෝසෙෆ් කළේ කුමක්ද? அவங்க நடக்க கூடாது, அவங்க நடக்க கூடாது, ඔවුන් ඇවිදින්න හොඳ නැහැ. கஷ்டப்படக்கூடாது, ඔවුන් අපස්සාර வண்டியெல்லாம் ஆயத்தப்படுத்துறான் ඔවුන්ට ரථයන් පවා සූදානම් இல்லையா? කළා. ஆகாரம் எல்லாம் கொடுக்கிறான், ආහාර දුන්නා. மாற்று வஸ்திரங்களை கொடுக்கிறான், ඔවුන් වස්ත්‍ර දුන්නා. எகிப்தின் உச்சிதங்கள் எல்லாம் கொடுக்கின்றான். මිසරේ තමත් යහපත් ස්ථානය மேலும் දුන්නා. என்ன சொல்லி விடுறான்? දේවචනේ පොසනේ කුමක්ද? வழியில சண்டை போடாதீங்க. අතරමඟදී රණ්ඩු කරන්න கர்த்தருக்கு එපා. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ நாம் වේවා. நன்மை செய்ய வேண்டும். අප යහපත කළ යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ இது වේවා. நீதியான ஒரு காரியம். මේ ධර්මිෂ්ඨ දෙයකි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ பாருங்கள், වේවා. தாவீது அன்றைக்கு சவுலுக்கு நன்மையே செய்தான். බලන්න එදා දාවිද් සාවුල්ට යහපතම කළා. கொல்லும்படியாக தேடுகின்றான். විනාශ කරන්න මරන්න தாவீதை සොයනවා. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி விட்டார். දාවිත් උන්වහන්සේ ආලිප அடுத்த කළා. ராஜா வந்தான். ඊළඟ රජු ඔහුය. சவுல வெட்டி போட்டு அவன் சிங்காசனத்துக்கு வந்திருக்கலாம். සාවුල්ව විනාශ කර දමමින් සිංහාසනයට පැමිණෙන්න என்னுடைய තිබුණා. கையை நான் போட மாட்டேன். මගේ අත ඔසවන්නේ නැත. கர்த்தர் அவர் எடுத்தால் ஒழிய, උන්වහන්සේ ඔබ ගත්තොත් ஒரு මිස வியாதி வந்து மரித்தால் ஒழிய, රෝගියකින් මියදුනොත් මිස அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் கொல்ல மாட்டேன். අභිෂේක ලත් තැනැත්තාව මම විනාශ නොකරමි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. இப்படிப்பட்ட ஒரு மேலான சுபாவம் பாருங்கள். මේ ආකාර උතුම් ස්වභාවය දෙස இவ்வளவு ஒரு බලන්න. நீதியான ஒரு வாழ்க்கை. කොතරම් ධර්මිෂ්ඨ ජීවිතයක්ද? காடுகள் அலைகின்றான். ඔව් කැලෑවේ ඇවිද්දා. ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு தேசத்துக்கு போயிட்டு பைத்தியக்காரனை போல நடித்து தான் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றான். එක්තරා අවස්ථාවකදී වෙනත් දේශයකට යමින් ඔල්මාදේකු ලෙස හැසිරෙමින් තමව ආරක්ෂා ஒரு කරගත්තා. ராஜா பாருங்க, இப்ப உதாரணமா மைத்திரி நம்ம கொல்றதுக்கு இப்ப ஆட்கள் அனுப்பிட்டே இருக்கிறான். බලන්න උදාහරණයක් වශයෙන් මෛත්‍රී අපව විනාශ කරන පිණිස සේනාවක් එවනවා. எப்படி இருப்பீங்க நீங்க? எங்க எல்லாம் ஓடி ஒளிப்பீங்க? யோசிச்சு ඔබ பாருங்க. කොහේ කොහේ දුවල හැංගෙයිද? மலைகள் எல்லாம் போய் அங்க இங்க போய் சிங்கமலை எல்லாம் போய் இந்த குகைகள் எல்லாம் போயிட்டு இல்லையா இருந்துட்டே இருக்கிறீங்க. කැලෑවල් වලට ගිහිල්ලා ඔබ සැඟවෙයි. ஒரு சந்தர்ப்பம் வருது, අවස්ථාවක් ஒரு පැමිණෙනවා. குகையில வந்து மைத்திரி தூங்கிட்டு இருக்காரு. ஒரு குகையில வந்து ගුහාවක உங்களை அழிக்க නිදාගෙන தேடுறவன் தூங்கிட்டு සිටිනවා. இருக்கான். என்ன செய்வீங்க? කුමක්ද කරන්නේ? உயிரோட விடுவீங்களா? ජීවතුන් අතර තබයිද? தாவீது என்ன செய்தான்? දාවිත් කළේ කුමක්ද? சத்துருவை கொண்டு கையில கொடுத்தவளிலும் கூட, සතුරාගේ හස්තයට පාවා அதாவது දුන්නද? சவுல் ஒரு சத்துருவை போல தான் கிரியை செய்து கொண்டிருந்தான். සවුල් සතුරෙක් මෙන් ක්‍රියා කළමින් සිටියා. தீமை செய்யவில்லை. නපුර කළේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஜீவித்ததான நீதிமானாகிய தாவீது, විවස්සාවේ කාලේ ජීවත් වුණා වූ ධර්මිෂ්ඨ වුණා වූ දාවිත්. அவன் தீமைக்கு நன்மை செய்ய முடியுமே ஆனால் ඔහුට නපුරට යහපත කරන්න පුළුවන් නම් அபிஷேகத்தை பெற்றவர்கள். ආලෙප ලත් தாவீதுக்கு இப்படியான வேத பாடங்கள் கிடையாது. දාවිට මෙ ආකාර බයිබල් පාඩම් ලැබුණේ නැහැ. தாவீதுக்கு இந்த ரோமர் புஸ்தகம் எல்லாம் கிடையாது. දාවිට මේ රෝම පොතක් නැහැ. தாவீதுற நாட்கள்ல பைபிள் என்ன தெரியுமா? දාවිත්ගේ පොත් දවස්වල තිබුණා බයිබලේ කුමක්ද? இந்த பைபிள்ல பாதி கூட இல்ல. මේ බයිබලෙන් භාගයක්වත් නැහැ. அதாவது நியாயப்பிரமாண காலத்துல විවස්සාවේ කාලේ இந்த முதல் புத்தகங்கள் தான், ප්‍රථම පොත් முதல் 5 පමණයි. புத்தகங்கள். அதுதான் அந்த ප්‍රථම நாட்கள்ல පොත් வேதம். පහ පමණයි. அதுவும் கூட பெரிய தோல் சுருள்கள்ல එයද தோல் சுருள்கள் எழுதப்பட்டு இப்படி பைபிள் நம்ம மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்த සංවල பைபிள் ලියා இல்ல. තිබුණා. මේ ආකාරයෙන් බයිබලයක් තිබුණේ නැහැ. இப்ப சிலர் பைபிளே கையில எடுக்கிறது இல்ல. இப்ப போன்ல இருக்கு பைபிள். දැන් බයිබලය අතට ගන්නේ නැහැ. ෆෝන් එකේ තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ அந்த වේවා. பைபிள்ல தான் நான் பிரியமா இருக்கின்றேன். ඒ බයිබලෙන් මම ප්‍රසන්න நான் වෙමි. இரவு பகலும் தியானமா இருக்கிறேன். දිවා රාත්‍රී මෙනෙහි இதை කරමි. வாசிச்சு வந்தா அவன் தீமைக்கு நன்மை செய்கின்றான். ඔව් නපුරට යහපත කළා. தாவீதுக்கு மலைப்பிரசங்கம் தெரியாது. දාවිත් කඳු මුදුනේ දේශනාව දන්නේ නැහැ. இயேசுவின் உபதேசங்கள் தெரியாது. උන්වහන්සේගේ ඉගෙනීම් දන්නේ இந்த නැහැ. பரிசுத்தருடைய நிருபங்கள் அவனுக்கு கிடையாது. සුද්ධ පෞල්තුමාගේ පොත් නැත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, දෙවියන් ප්‍රේමණීය வருகை நாளுக்கு நாங்கள் ஆயத்தமாகும்படியாய் යේසුන්සේගේ මිට සුදන වෙන நாங்கள் எப்படிப்பட்டதான நீதிமான்களாக ஜீவிக்க வேண்டும். කුමනාකාර ධර්මිෂ්ඨයන් ලෙස අප ජීවත් විය යුතුද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நம்ம நாம் ஆராய்ந்து பார்ப்போம். අප අපොසොසි කර බලමු. நாம் என்ன செய்கின்றோம்? අප කරමින් நம்மளே පසන්නේ பலரும், කුමක්ද? நீங்க அல்லேலூயா சொல்ல, நான் சொல்றேன்.
ඔබ நீங்க හරියට அல்லேலூயா කියා சொல்லலாம். කියන්න මම කියන්නම්. நீங்க நன்மைக்கு நன்மை செய்யற பழக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. යහපතට යහපත කරන පුරුදු සියලු දිනාටම තිබෙනවා. தீமைக்கு தீமை செய்யற பழக்கம் பாதி பேர் இடத்துல இருக்கும். නපුරට නපුර කරන පුරුදුද භාගයක් දෙනෙකුට තිබෙනවා. நன்மைக்கு தீமை செய்யறவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. යහපතට නපුර කරන අය සල්ප දෙනෙක්. அதை பார்க்கலும் கொஞ்சம் பேர் தான் தீமைக்கு நன்மை செய்கிறவர். නපුරට යහපත කරන අය ඊටත් වඩා සුළු සංඛ්‍යාවක්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ இந்த නාමයෙන් அனுபவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு මේ අත්දැකීම් සියල්ල මාරු වී இந்த வார்த்தையை பேசுகின்ற நானும் வார்த்தையை கேட்கிற நீங்களும் தீமைக்கு நாம் நன்மை செய்ய பழக வேண்டும். මේ වචනේ කතා කරනව මමද වචනයට යොමුකම් දෙන්නව නුඹද ඔබද නපුරට යහපත කළ යුතුයි. இன்றிலிருந்து நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். අද දවස පටන් ඔබ මේ පුරුද්දට ගෙනෙන්න. வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். ඔබගේ ජීවිතේ මහත් මාරුවීමක් நீங்கள் වෙනසක් ඇති වෙයි. நீதிமான்கள்ன்றதான சாட்சி உங்களுக்குள்ள இருந்தே எழும்பிக் கொண்டே இருக்கும். ඔබ ධර්මිෂ්ඨ කියනව සාක්ෂි ඔබ තුලින්ම නැගී එයි. சிலர் பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட போயிட்டு அங்க பக்கத்து வீட்டுல குப்பை ஒட்டுவாங்க. සමහරක අසල්වැසියාගේ නිවසට තමයි කුණු කසල அவனோட දමන්නේ. சண்டையா இருக்கும். பக்கத்து வீடு அவனோட குப்பை தொட்டி. ඔවුන් සමග රණ්ඩුව කරන නිසා රක්ෂිප්ගල வருவானா? ඔවුන්ගේ කුණු කසල දමන ரட்சிப்புல வருவானா? ගැලීමට එයිද? அவங்க உங்களுக்குள்ள குப்பை கொட்டலாம். நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவங்க வீட்டுல குப்பை கொட்டினா நீங்க எல்லாத்தையும் கூட்டி எரிச்சிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஸ்துதித்து விட்டு இருக்க வேண்டும். ඔබගේ නිවසට කුණු දමනවා නම් සියල්ල අතුගා දමමින් පුලිසමින් ස්වාමිනී ස්තුති වේවා කියා ඔබ පවසන්ට ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ இன்னொரு වේවා. நபரை குறித்து பார்க்கலாம். තවත් පුද්ගලෙක් සමග අපි බලමු. அவன் மாறுதலின் காலத்திலே ஜீவித்ததான ஒரு நீதிமான். ඔහු මාරුවීමේ කාලේ ජීවත් වුණා වූ ධර්මිෂ්ඨයෙක්. 5வது காலமாகிய இயேசுனுடைய பிறப்பின் நாட்களில் இருந்தவன். යේසුස් වහන්සේගේ ඉපදීමේ දවස්වල සිටියා වූ පස්වන කාල වකවානුවේ සිටියා වූ පුද්ගලයෙක්. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் வாசிப்போம். මතේසු බරංචි පොත පළවෙනි පරිච්ඡේදයේ 19 වන පදය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ இங்கே වේවා. நாங்கள் இயேசுனுடைய தகப்பன் என்று அறியப்படுகின்றதான ஜோசேப்பை குறித்து படிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ පියාව නම් යෝසෙප් සම්බන්ධයෙන් අපි ඉගෙන ගන්නවා. ஜோசேப் இயேசுனுடைய மாம்சத்தின் பிரகாரமான தகப்பன் அல்ல. යේසුස් මාංශික ප්‍රකාරයෙන් යේසුස් වහන්සේගේ පියා යෝසෙප් නොවේ. மரியாளிடத்திலே இயேசு பரிசுத்தாவின் மூலமாகத்தான் உருவானார். ශුද්ධ වහන්සේ කරනකොටගෙන මරියාගේ ගැබේ යේසුස් වහන්සේ ගැබ් ஆனால் ගත්තා. இந்த மரியாளும் ஜோசேப்பும் கூடி வருவதற்கு முன்பதாக මරියා සහ යෝසෙප් එකතු වෙන්න ප්‍රථමයෙන් அதாவது உங்களுக்கு விவாகம் நடப்பதற்கு முன்பதாக ඔවුන් විවාහ වන්ට ප්‍රථමයෙන් இந்த மரியாள் கர்ப்பவதியானாள். මේ මරියා ගැබ් ගත්තා. இந்த நிலவரத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்க வேண்டும். මේ තත්ත්වය සිතා බලන්න. இப்ப கல்யாணம் பேசிருக்கீங்க, දැන් විවාහ බස් දී තිබෙනවා. காட்டெல்லாம் அடிச்சாச்சு කාඩ් ගසා තිබෙනවා. இல்லையா, கேக்குக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, කේක් වලට ඕඩර් දී තිබෙනවා. உடுப்பெல்லாம் தச்சாச்சு. ඇඳුම් මසා තිබෙනවා. விவாகமாக இவங்க வர்றதுக்கு முன்பதாகவே அந்த மணப்பெண் அவள் கற்பவதியாளுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு செய்தி வருகின்றது. විවාහන්ට ප්‍රථමයෙන් ඒකත ගර්භණීය වී තිබෙනවා කිය ඔබට පණිවිඩයක් ලැබුණා නම් என்ன செய்வீங்க? ඔබ කුමක් කරයිද? நான் நினைக்கிறேன் நானா இருந்த வீடு வந்து கொளுத்திருப்பேன் வீட்டை. මම නම් නිවස පුලුස්සා දමන්ට ඇති. இல்லையா? ஜோசப் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? යෝසෙප් සම්බන්ධයෙන් පවසා තිබෙන්නේ කුමක්ද? அவன் இதை பகிரங்கப்படுத்த விரும்பல. ප්‍රසිද්ධ කරන්න කැමති උනේ නැත. ரகசியமா இதை கேன்சல் பண்ணிடுவோம். රහසිගතව මෙය சரியப்பா, நீ விரும்பினோட வாழ்ந்து අත්හරිමු. ඔබ விரும்பினோட කැමති වුණා තැනත්ත සමග ජීවත් நான் වෙන්න. விலத்திடுறேன். මම අයින් වෙන්නම්. நீதிமானாக இருந்து அவன் என்ன செய்கின்றான்? ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். ධර්මිෂ්ඨයෙක්ව සිටියා ඔහු රහසිගතව අත්හරින්න அதையும் සිටුවා. கூட அவன் உடனடியாக வெளிப்படுத்தவில்லை. විගසින් මේ එළිදරව් කළේ பாருங்க, அவன் නැත. வெயிட்டிங்க பாருங்க, அவன் காத்திருக்கிறான். බලන්න ඔහු බලා සිටියා. நம்மிடத்துல சுவாமம் இருக்குதா? අපිට මේ ස්වභාවය තිබෙනවද? நாங்கள் நீதிமான்களா? අප ධර්මිෂ්ඨයන්ද? நாம் இது சம்பந்தப்படாத சில காரியங்களை கேள்விப்பட்ட உடனேயே நாம் ஆத்திரப்பட்டு கொதித்தெழும்பி சில வேளை வீரேசரி கொடுத்தாலும் கொடுத்துடுவோம். අප සම්බන්ධ නොවුනව දේවල් පවා අපට අසන්ට ලැබුණා නම් අප කෝපවිෂ්ඨ වෙනවා. வீரேசரி பேப்பரை கொடுத்துடும் අප වීරකේසරි පේපරයට පවා දමනවා. இல்லையா? லங்காதீபை கொடுத்தாலும் கொடுத்துடுவோம். ලංකාදීපට දුන්නා නම් දෙනවා. நாம் என்ன செய்கின்றோம் காரியங்களை? අප කාරණවලට කරන්නේ කුමක්ද? ஆனால் இந்த ஜோசேப்பின் நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், மனசுல கூட அவமானப்படுத்த யோசிக்கல. අය මනසෙන් පවා අයව අගෞරවයට පත් කරන්නට සිටුවේ නැත. ஜோசேப் எங்கே போகின்றார்? යෝසෙප්යන්ට යන්නේ அவன் කොතැනටද? புதிய எருசலேமுக்கு போவானா? ඔව් නව එරුසලමට යයිද? மரியாளுடைய புருஷன் தான். මරියාගේ පුරුෂයා. அவன் தான் இயேசுவை 30 வயது வரைக்கும் வளர்த்தவன்.
අවුරුදු 30 දක්වා යේසුස් වහන්සේව හදා 12 වඩා வயசுல ගත්තේ இயேசுவை ඔහුය. காணல் என்றவன துடிதுடிச்சவன் தேடி போனவன் 12 අවුරුද්දේදී යේසුස් වහන්සේ නැතයි කියා ඔහු සොයාගත්තේ ඔහුය. தேவனுடைய ராஜ்யத்துல ஜோசேப்புக்கு இடமில்லை. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ යෝසෙෆ්ට නැත. எருசலேம் சீயோன்ல அவனுக்கு இடமில்லை. සියොන සහ යෙරුසලමේ උට ඉඩක් அவன் නැත. மாறுதலின் காலத்து நீதிமான். ඔහු මාරුවීමේ කාලයේ සිටියව ஆனால் ධර්මිෂ්ඨයෙක්. அவனுக்குள்ளே காணப்பட்ட இந்த சுபாவம் நமக்குள்ளே காணப்படுகிறது. ඔහු තුළ දකින්න ලැබුව මෙම ස්වභාවය අප තුළ දකින්න சில வேளை ලබනවා. நாங்கள் கேள்விப்படாத சில வேளையில ஒரு காரியம் பொய்யா இருக்கு, நாம கேள்விப்பட்டது பொய்யா இருக்கும், நடந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது, ஆனா அதையே நாம் என்ன செய்கின்றோம்? සිදුනෝ සිද්ධිය කාටවත් දන්නේ නැත, අසන්ට ලැබුණෝ දේ බොරුවක් විය හැක. நீங்க- නමුත් අප කරන්නේ කුමක්ද? நீங்க நேர்ல வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், ඔබ එන්න, මම කෙලින්ම ඔබට කියන්නම්. கூப்பிட்டு சொல்றேன். ඔබට අප செய்றோமா අඬගාලා இல்லையா? කියනවා. කරනවද නැද්ද? வார்த்தை நம்ம நியாயம் தீர்க்கும். වචනය අප විනිශ්චය நாம் කරනවා. அர்த்தவனுக்கு முன்பதாக போகும் பொழுது අප සියදෙනා උන්වහන්සේ ඉදිරි පිටට நீங்கள் යන්න கேட்கிற இந்த உபதேசம் உங்களை நிச்சயமாக நியாயம் தீர்க்கும். ඔබ අසන්නා මේ ඉගැන්වීම සැබවින්ම ඔබ විනිශ්චය சின்ன කරනවා. காரியமாக இருக்கலாம். කුඩා දෙයක් විය හැක. நீங்க மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாது. ඔබ අන් අයව අගෞරවයට පත් කරන්න හොඳ නැත. உங்களுக்கு நீங்க கேட்டிருந்த விஷயம் உண்மையா இருக்கலாம். ඔබ අසුවව දේ සැබෑ அப்படி විය இருக்க හැක. பொய்யா குற்றஞ்சாட்டி குறவேசி காணாததை கண்டது என்று சொல்லி அப்படியெல்லாம் நீங்க காரியங்களை செய்யும் பொழுது නොදැක්කව දෙයක් දැක්කා කියා පවසමින් බොරු චෝදනා පටවමින් ஒரு நாள் ஒருவன் உண்மையா பொய்யோ தெரிய அந்த கதை நான் கேள்விப்பட்ட මේ கதை. කතාව ඇත්තද බොරුවද දන්නේ මට අසන්ට ලැබුණව දෙයක්. ஜாழ்ப்பாணத்துல கிரேப்ஸ் இருக்கு தெரியுமா? යාපනයේ මිදි තිබෙනවා. கருப்பா இருக்கும். කළුවට ஒரு තිබෙනවා. நிறைய சாப்பிட்டுட்டான். ගොඩක් කන්න පුළුවන්. சாப்பிட்டு இப்ப வாந்தி எடுக்கிறான். කෙනෙක් කාලා වමනේ දානවා. அவன் எடுத்தது கிரேப்ஸ். ඔව් කෑවේ මිදි. அதை கண்டவன் ඔව් ඒ දුටුව තැනත්තා அடுத்த பேர் சொன்னானா අනිත් තැනත්තට කීවලු அவன் இன்னார் கருப்பா சத்தி எடுக்கிறான்னு சொல்லி. ඒ තැනත්ත කළු வார்த்தையை පැහැති பாருங்க. දේවල් වමනේ කරනවා. நம்முடைய வார்த்தையே சில காரியங்களை கதைகளை உருவாக்குகிறது. අපගේ වචනෙම සමහර කතාවල් අප උපදවනවා. அப்ப கருப்பா எடுக்கிறான்னு சொல்லி சொல்ல කළු පැහැති දේවල් அதை වමන කරනවා கேட்ட කියන විට மற்றவன் போய் அடுத்த நாடு சொன்னானா ඇස්සෝ තැනත්ත අනිත් තැනත්තට எனக்கு தெரியுமா කීවලු இன்னாருக்கு சீரியஸ் ඔබ දන්නවද මේ තැනත්තට ඉතාමත් අසාධ්‍යයි. காகமா சத்தி எடுக்கிறான். කාකන්ව වමනේ කරනවා. சாப்பிட்டது என்ன? කෑවේ මොනවාද? யாழ்ப்பாணத்து கிரேப்ஸ். යාපනයේ මිදි. கதைகள் போற மாதிரியே பாத்தீங்களா? කතාව මාරු වෙන හැටි கிரேப்ஸ் දැක්කද? கருப்பானது, கருப்பு காகமானது. මිදි කළු වුණා, කළු දේ කපුට වුණා. என்ன செய்றீங்க நீங்க? ඔබ කරන්නේ කුමක්ද? இப்படியான காரியங்கள் எல்லாம் செய்கிறீர்களா? මේ ආකාර දේවල් කරනවද? நான் நினைக்கல. ஹட்டன்ல அதாவது கிரேப்ஸ் சத்தி எடுத்தாலும் கூட சும்மா கொஞ்சம் அவனுக்கு வயிறு சரியில்லை போல அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை சிம்பிள் ஆக்கி இல்லையா? මම அப்படிதான் நீங்க සිටින சொல்லுவீங்க. හැටන් ප්‍රදේශයේ ඉතාමත් දේවල් සැහැල්ලුවෙන් කතා කරයි அதாவது කියා. பவுலோட கையில பாம்பு கடிச்சு தொங்கிக் கொண்டிருந்தது. පවුල්ගේ අතේ සර්පයක් සපා ගනිමින් එල්ලෙමින් සිටියා. வேதம் என்ன சொல்லுகிறது? දේවචනේ පස්සනේ කුමක්ද? அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி விட்டான். ඒ පණුවව අත්හැරිය. ගැසුවා. விரியன் பாம்பு தொங்கினது என்று தான் ஆரம்பத்திலே வேதம் சொல்லுகின்றது. ආරම්භයේදී දේවචනේ පවසන්නේ පොළගා එල්ලෙමින් அப்ப තිබුණා කියා. நாம என்ன செஞ்சிருப்போம்? ஐயோ பாம்புன்னு சொல்லி ஊரையே கூப்பிட்டு இருப்போம். අප නම් කුමක්ද කරන්නේ? සර්පේ කියා මුළු ගමටම අඬ ගසන්ට ඇති. பவுல் என்ன செய்தானா? පවුල් කලේ කුමක්ද? பூச்சியை உதறி விட்டான் தீயில. මේ පණුවව අත ගැසුවා කියා තමයි කියන්නේ. பாம்பை போன்றதான பெரிதான விஷமான காரியங்களை கூட நாங்கள் பூச்சியா தான் பார்க்கணும். සර්පෙක් නැමැති විශසහිත දේ පවා අපි තම සුළු දෙයක් ලෙස நீங்க බලන්න ඕනේ. கிரேப்ஸை காகமா பாத்துறாதீங்க. මිදි කාකේ කියා බලන්න එපා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ யோசேப்பின் දේවා. அருமையான வாழ்க்கையை பாருங்க. යෝසෙෆ්ගේ තමත් அவனுடைய අනර්ග ජීවිතය දෙස சொந்த බලන්න. வாழ்க்கையில ඔහුගේම அவனுக்கு ජීවිතේ நியமிக்கப்பட்டதான மனைவி, ඔහුට නියම කරන ලැබුව භාර්යාව. மனைவியாக போகின்றதான அந்த மரியாள் භාර්යාවෙන්ට යනවා එම මරියා. விவாகத்துக்கு முன்பதாக கற்பவதியாகிட்டாள். විවාහවන්ට ප්‍රථමෙන් ඇය ගර්භණී என்ன වුණා. செய்கின்றார்? කුමක්ද කරන්නේ? ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தார். රහසින් ගතව ඇව අත්හරින්ට සිතුවා. வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்கள். දේවචනින් තමත් පැහැදිලිව අපට පවසනවා. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து ඇගේ පුරුෂවන යෝසෙෆ් ධර්මිෂ්ඨෙක්ව සිටිමින් அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ඇය නින්දාවට පමුණුවන්ට නොකමැතිව மனசுல கூட அவன் நிந்திக்கல. සිතෙන් පවා ඔහු ඇයට නින්දා කළේ இப்படி නැත. பண்ணிட்டாளே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாளே என்றெல்லாம் சத்தம் போட போகல. මට ද්‍රෝහිකම් කරානේ කියා ඔහු ශබ්ද නැගුවේ නැහැ. ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தார். රහසින් ගතව අත්හරින්ට සිතුවා. ஆண்டவர் சொப்பனத்துல தோன்றுகிறார். උන්වහන්සේ ස්වප්නෙන් දිස්සුවා. நீ அவளை தள்ளிவிடாதே. ඔබ ඇයව අත්හරින්න එපා. அவளுக்கு உண்டாயிருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டாயிருக்கிறதான குழந்தை. ඇය තුළ ඇතිව තිබෙනා වූ දදරුවා ශුද්ධාත්ම වහන්සේ அவளுக்கு විසින් இயேசு හටගත්තා அவருக்கு இயேசு என்று දරුවෙක්. பெயரிடுவாயாக. ඔහුට යේසුස් කියනා වූ அவர் නාමය பெரியவராக තබන්න. இருப்பார். ඔහු විශාල තැනැත්තෙක් වනු ඇත.
ஒரு பிரதான சிலாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். කොතරම් මහත් භාග්‍යයක් ඔහු ලැබුවාද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට உங்கள் வாழ்க்கையில இயேசு உருவாக வேண்டுமே ஆனால், ඔබගේ ජීවිතයේ යේසුස් වහන්සේ හට ගන්නට இயேசுவின் නම්, சுபாவம் உங்கள் வாழ்க்கையில் உருவாக வேண்டுமே යේසුස් ஆனால், වහන්සේගේ ස්වභාවය ඔබගේ ජීවිතයේ සෑදෙන්නට නම් நீங்கள் நீதிமான்களாக வேண்டும். ඔබ ධර්මිෂ්ඨයන් විය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ யார் නාමයට நீதிமான்கள்? ධර්මිෂ්ඨයන් කවුද? காரியங்களை அடக்கிறவன், කාරණාවල් සංගවන්නව තැනැත්තා. ஆவியை அடக்கிறவன். තමගේ ආත්මය පාලනය කරන சிலருக்கு சில තැනැත්තා. கதையே சொல்ல முடியாது. සමහරකට සමහර කතාවල් වල කියන්න கர்த்தருக்கு බෑ. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு ஊரெல்லாம் நாமத்தை சொல்லி போட்டு வந்தா தான் அவங்களுக்கு தூக்கமே போகும். මුළු ගමටම කිව්වොත් තමයි නිින්ද එන්නේ. இந்த யோசேப்புக்கு நடந்த காரியத்தை அவன் என்ன செஞ்சிருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. යෝසෙෆ්ගේ කාරණාව දෙව කරන් කුමක් කරන්ට තිබුණාද කියලා බලන්න. நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ඔබ නම් කුමක් කරන්ට ඇද්ද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியான காரியங்கள் சில விசுவாசிகளுடைய குடும்பங்களை சம்பவித்திருக்கிறது. සමහර ඇදිලි නිවෙස්වල ඇදිලිවන්තන්ගේ පවුල සිදුව තිබෙනවා. இப்படிப்பட்ட ஒரு துர்ச்செய்தியாக இருக்கலாம். නපුරු පණිවිඩයක් විය அதை හැක. நீங்க பேசக்கூடாது. ඔබ ඒ සම්බන්ධයෙන් அது ඔබ உங்களோட කතා வாயில කරන්න. வரக்கூடாது. ඔබගේ මුඛයෙන් එන්න හොඳ නැත. தாவீது ஒரு அதாவது ஓட்டம் ஓடுகின்றதான அதாவது அஞ்சட்காரனாகி ஒருவனை பார்த்து சொல்லுகின்றான். පණිවිඩකාරයෙක් ඒ දෙස බලමින් சாரி, පවසනවා. தாவீதுல யோவாப். යෝවාබ්. தாவீது இடத்துல செய்தி கொண்டு போக வேண்டும். දාවිත් පණිවිඩය ගෙන ආ. அப்சலோம் மரித்து விட்டான். අබ්සලෝම් මිය அவன் දුනා. என்ன சொல்லுகிறான்? ඔව් කියන්නේ කුමක්ද? மகனே, இன்றைக்கு நீ ஓடாத. පුත්‍රයා අද දුවන්න එපා. இன்றைக்கு நீ இந்த செய்தியை கொண்டு போகாத. අද ඔබ මේ පණිවිඩය ගෙන යන්න එපා. வழக்கமா நீ நல்ல செய்தி கொண்டு போறவன். සුපුරුදු පරිදි ඔබ යහපත් පණිවිඩය ගෙන இன்றைக்கு යනවා. தாவீதுடைய மகன் மரிச்சிட்டான். අද දාවිත්ගේ පුත්‍රයා මියද இந்த තිබෙනවා. செய்தியை நான் வேற யார்ட்டும் கையில சொல்லி அனுப்புறேன். මේ පණිවිඩය වෙනියම් තැනතගේ අතේම යවන්න. இன்றைக்கு நீ ஓடாத. අද ඔබ යන්න එපා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. கூஷியை பார்த்த விதமாக சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். கூஷியை பார்த்த விதமாக කුෂිය දෙස බලමින් ඔහු මෙලෙස පවසනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිමය நம்ம වේවා. வாயில துர்ச்செய்தி போக கூடாது. අපගේ මුඛයෙන් නපුරු පණිවිඩයන් යන්න நீங்க හොඳ නැත. உட்கார்ந்து கன்வென்ஷன்ல போயிட்டு விசுவாச வீட்டுக்கு வந்துட்டு ඇදිලි නිවසට පැමිණ விசுவாசியோட வீடுகளுக்கு போயிட்டு ඇදිලිවන්තයන්ගේ නිවසට அங்கே ගොස් கடைகளுக்கு போயிட்டு எல்லாம் කඩවල වලට ගොස් அனாவசியமான காரியங்கள் தேவை மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க சிங்களத்துல ஓப்ப தூப்பன்னு சொல்லி அதெல்லாம் நீங்க பேச போகாதீங்க. අනවශ්‍ය කාරණාවල් ලෝපදුප කතා කරන්න යන්න එපා. இந்த நாட்டார் பாசையில சொல்றேன் இல்லையா, அதாவது பேச்சு மொழியில இருக்கான சிங்களத்துல பாரு அப்படியான காரியம் நாம செய்யக்கூடாது. මෙවැනි දේවල් අප කරන්න හොඳ නැහැ. நம்ம வாயில துர்ச்செய்தி வரக்கூடாது. අපගේ මුඛයෙන් නපුරු ஒருவேளை දේවල් නොපෙමිණිය நமக்கு යුතුයි. நம்ம ஃபேமிலில சம்பவிச்ச காரியமா இருக்கலாம். සමහරකට අපගේම පවුලේ සිදුවන දෙයක් වෙන්න ඇති. நமக்கு செய்யப்பட்ட அநியாயமாக இருக்கலாம். අපට කළා වූ අයුක්තියක් විය காரியம் හැකියි. உண்மையா இருந்தாலும் கூட සිද්ධිය සැබෑ වුවත් நாம் ஜோசேப்பை போல் நீதிமான்களா இருக்க வேண்டும். අප යෝසෙෆ් මෙන් ධර්මිෂ්ඨව දකින්න காரியங்களை ගන්න ඕනේ. ரகசியமாக ஹேண்டில் பண்ணணும். රහසික ගතව දේවල් කරන්න ඕනේ. பப்ளிக் ஆக்க கூடாது. අප ප්‍රසිද්ධ කරන්න හොඳ නැත. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிறவருடைய தகுதி. මේ තමයි ඔසව ගන්න ලබන්නන්ගේ සුදුසුකම්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ நம்ம எல்லாரும் නාමයට கண்களை අප மூடுவோம். සියලු දෙනා දෙනත වසා ගනිමු. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். සියලු දෙනා ස්තුති කරන්න. கர்த்தர்களை எதிர்பார்க்கிற நீதிமான்களாக மாற்ற வேண்டும். උන්වහන්සේ බලාපොරොත්තු වන ධර්මිෂ්ඨයන් ලෙස අප මාරු நாங்கள் කරන්න ඕනේ. தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். අප නපුරට යහපත කළ යුතුයි. நமக்கு அநியாயம் செய்யறவர்களுக்கு நாங்கள் நியாயம் செய்ய வேண்டும். අපට අයුක්තිය කරන්න ඕනට අප යුක්තිය நாம் அவர்களை කළ போஷிக்க යුතුයි. வேண்டும். අප උන්ට පෝෂණය அவர்களுக்காக කළ நாங்கள் යුතුයි. ஜெபிக்க வேண்டும். ඔවුන් දෙස යාඥා කළ යුතුයි. அவர்களுக்கு மாற்று வஸ்திரங்களை கொடுக்க வேண்டும். ඔවුන්ට වස්ත්‍ර දිය යුතුයි. நாம் ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. කවදාවත් නපුරට නපුර නොකළ நாங்கள் යුතුයි. நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது. අප යහපතට නපුර நாம் නොකළ යුතුයි. தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும். අප நපුරට යහපත කළ ஆமென். යුතුයි. கர்த்தர் எல்லாரும் கிருபை செய்யும்படியாய் උන්වහන්සේ අප සියලු දෙනාට කරුණාව எல்லாரும் කරන கர்த்தரை පිණිස ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். සියලු දෙනා උන්වහන්සේට ස්තුති කරන්න. நாம் இந்த கிருபையின் காலத்து நீதிமான்களாய் மாற வேண்டும். කරුණාවේ කාලේ ධර්මිෂ්ඨයන් ලෙස මාර எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். සියලු දෙනා ස්තුති කරන්න. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விரும்பிடும் நன்மையை நான் செய்திட கிருபையை நல்கிடும் இந்தவனே. விரும்பிடும் நன்மையை நான் செய்திட கிருபையை நல்கிடும் எல்லாரும் பாடுங்கள். கர்த்தரிடத்திலே கேளுங்கள். வெறுத்திடும் தீமையை வென்றிடவும் ஊற்றிடும் என்னிலும் ஜெப ஆவியை. வெறுத்திடும் தீமையை வென்றிடவும் ஊற்றிடுமே நீளும் ஜெப ஆவியை. விரும்பிடும் நன்மையை நான் செய்திட கிருபையை நல்கிடும் என்றவனே. விரும்பிடும் நன்மையை நான் செய்திட கிருபையை நல்கிடும் என்றவனே. வெறுத்திடும் தீமையை வென்றிடவும் ஊற்றிடுமே நீளும் ஜெப ஆவியை. வெறுத்திடும் தீமையை வென்றிடவும் ஊற்றிடுமே நீளும் ஜெப
நன்மையை நான் செய்திட கிருபையை நல்கிடும் என்றவனே, விரும்பிடும் நன்மையை நான் செய்திட கிருபையை நல்கிடும் எந்தவனே, வருத்திடும் தீமை வென்றிடவும் ஊற்றிடும் என்னிலும் ஜெப ஆவியை, வருத்திடும் தீமை வென்றிடவும் ஊற்றிடும் ஹல்லேலூயா. என்னிலும் ஜெப ஆவியை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபலபகதபலபங்கரதபனகதமானமங்கரதபனகதடா. கர்த்தருடைய ஆலோசனைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಉಲ್ಲಾಸಕ್ಕೆ ಮಾತ್ರ ನೀ ಸ್ತುತಿ ಕರಮು.